உன்னோட ஸ்டார் எல்லாம் கிழிச்சு போட்டுருவேன். அந்த பிள்ளைய ரொம்ப மரியாதை இல்லாம பேசி சட்டை பிடிச்சு இழுத்து. அனைவருக்கும் வணக்கம். காவல்துறை மேல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பா 4 பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். இந்த நியூஸை வந்து நீங்க வேற எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது. சேட்டலைட் சேனல் கூட இந்த நியூஸை வந்து நிறைய சேனல் போடல. இதை விட முக்கியமான நியூஸ் என்ன தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, அதை தேடி ஓடிட்டு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் யாருமே போடல. சில வெப்சைட்ஸ்ல மட்டும் இதை பத்தி எழுதியிருக்காங்க. முடிஞ்சா அங்கேயும் போய் படிங்க. என்ன அப்படின்னா அங்க கடிச்சு இங்க கடிச்சுன்னு என்னையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் காவல்துறைக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்க வந்து அங்கங்க தவறு செஞ்சாங்க, அதை தட்டி கேட்க முடியாம காவல்துறையோட கை அப்படிங்கிறது கட்டி போடப்பட்டிருந்தது. பட் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் எஸ்ஐக்கு அந்த அவங்க வேலை பார்க்கக்கூடிய அதே ஸ்டேஷன்ல வச்சு அந்த பெண் எஸ்ஐய அடிச்சிருக்காங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து கட்சிக்காரங்க சேர்ந்து பெண் எஸ்ஐங்க சாதாரண இது கிடையாது, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அடிச்சிருக்காங்க. உன் ஸ்டார் எல்லாம் அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர், உன் ஸ்டார் எல்லாம் நான் பிச்சு கெடாசிடுவேன், உன் சட்டையெல்லாம் நான் பிச்சு கெடாசிடுவேன் அப்படின்னு ஸ்டேஷனுக்குள்ள வச்சு மிரட்டிருக்காங்க. அவங்க மேல சில கீறல் காயங்கள்லாம் விழுந்திருக்கு. இதை வந்து நான் மட்டும் இங்கே படிச்சுட்டு அதை மட்டும் சொல்ல, அந்த பெண்ணோட அந்த எஸ்ஐ இருக்காங்கல்ல அவங்களுடைய அம்மாவே இந்த விஷயத்த அவ்வளவு ஆதங்கமா அவ்வளவு கோபத்தோட பேசுறாங்க. கேட்கறதுக்கு எப்படி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு எஸ்ஐக்கு ஒரு ஸ்டேஷனுக்குள்ள இப்படி நடக்குமா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. பட் இப்போ நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் எஸ்ஐ தான் பிரணீதா. இவங்க ரீசெண்ட் டைம்ஸா அங்கதான் வந்து எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து நிறைய கேஸ் அவங்களுக்கு வரும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட செயலாளர் விசிகாவுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு கோயில் வழக்கு சம்பந்தமா இந்த எஸ்ஐட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு அப்படிங்கிறது அந்த விசாரணை, ஸோ ஒரு எஸ்ஐட்ட அந்த இது வருதுன்னா அந்த டீட்டெயிலாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் தானே இது சம்பந்தமா அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அப்பவே இந்த இது சம்பந்தமான விசாரணை இளைய கௌதமன் வந்து ஒரு செயலாளர், ஸோ இவங்க ஒரு எஸ்ஐ, அவர் சொல்றதெல்லாம் இவங்க கேட்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து அந்த கௌதமன் மேலேயே வரலாம். ஸோ அவர் மேல நிறைய சந்தேகம், இதை மாதிரிலாம் கேள்வி கேட்கறது, இத மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கு. பட் அப்பவே இந்த இளைய கௌதமன் வந்து இந்த எஸ்ஐ மேல, இந்த பிரணீதா அவர்கள் மேல வந்து ஒரு கோபத்துல ஒரு பார்க்கவே அந்த வெறுப்பா நடந்துப்பாங்கல்ல, ஸோ அத மாதிரி இருந்திருக்காங்க. பட் இந்த சமயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பிரணீதா அவர்கள் வந்து ரொம்ப நாளா இந்த ஸ்டேஷன் எனக்கு வேணாம், நான் வேற ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க வந்து ஜாயின்ட் ஆக வேண்டியவங்க. பட் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடைசியா அந்த சோமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய சில உடைமைகள் இருக்கும்ல, ஸோ அதை எடுக்கிறதுக்காக அங்க போயிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க அப்படின்னு இந்த விசிகாவோட செயலாளர் இளைய கௌதமனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இளைய கௌதமன் வந்து ஸ்டேஷனுக்கு வராரு, கூட வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வராரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு, ஒரு டீட்டெயில் கேட்க வராரு அப்படின்னா என்னத்துக்கு 10 பேரோட வராங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த எஸ்ஐட்ட போயிட்டு கேட்குறாங்க, இதை மாதிரி இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன ஆச்சு, நான் உங்கள்கிட்ட தானே இது மாதிரி பெட்டிஷன் கொடுத்தேன், அதை மாதிரி கேட்குறாங்க. பட் அதுக்கு அந்த பெண் எஸ்ஐ பிரணீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான டீட்டெயில் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க டிஎஸ்பி கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ அவங்கள்ட்ட தான் இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ இந்த ஸ்டேஷன்லேயே கிடையாது, நான் வந்து இதை மாதிரி சிவகங்கை ஸ்டேஷனுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இளைய கௌதமன் என்ன சொல்லி என்ன விஷயங்கள் பேச சொன்னாரு, கோயில் சொத்து சம்பந்தமான விஷயம்னு சொல்றாங்க, அதுல என்ன பின்னாடி வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன மிரட்டல் உருட்டல்கள் இருக்கு, இவர் ஏதாவது செய்ய சொல்லி அவங்க அடிப்பணிலையா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வேற கதை. பட் இதை போயிட்டு கேட்கிறப்போ அந்த எஸ்ஐ வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இது சம்பந்தமா நீங்க பேசணும் அப்படின்னா டிஎஸ்பி கிட்ட போய் பேசுங்க, நான் இந்த ஸ்டேஷன்ல இல்ல, ஸோ நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லிட்டா இளைய கௌதமனுக்கு வேற என்ன இருக்கு அங்க பேசுறதுக்கு, ஸ்டேஷன்ல சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு. பட் என்ன அப்படின்னா 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறம் 10 பேருங்க ஸ்டேஷனுக்குள்ள சுத்தி நின்றுருக்காங்க. ஒரு எஸ்ஐய ஸ்டேஷனுக்குள்ள நடுவுல நிறுத்தி 10 ஆண்கள், ஒரு பெண் எஸ்ஐய 10 ஆண்கள் சுத்தி நின்று, அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, 10 ஆண்கள் சுத்தி ஒரு ஸ்டேஷனுக்குள்ள நிக்கிறாங்க அப்படின்னா
ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு 10 பேர் இது மாதிரி நிக்க முடியுது ஒரு பெண்ணை சுத்தி அப்படின்னா ரோட்ல நிக்கிறதுக்கு யாரை கேட்கணும்? ஸோ நின்று அந்த அவங்கள வந்து கண்ணா பண்ணான்னு பேசிட்டு என்னெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலமே அங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன்லயே இந்த திமுறா பேசுவாங்கல்ல, இதுக்கு முன்னாடி கற்பகன் ஒரு எஸ்ஐ இங்க தான் இருந்தாங்க, என்கிட்ட இது மாதிரி பகைச்சிட்டு தான் இருந்தாங்க, அவங்கள இதை மாதிரி தான் வேற ஸ்டேஷன் தூக்குனேன், உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படி இப்படிலாம் மிரட்டிட்டு அந்த பெண் எஸ்ஐ அங்கங்க உடம்புல கீறிட்டு அவங்க சட்டையை கிழிச்சிருவேன். ஸ்டாருங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டார் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டாரை பிச்சு போட்டுருவான் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு இந்த விஷயத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னத்துக்கு போலீஸா வேலை பார்த்துக்கிட்டு ஒரு செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் தானே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக வந்து ஒரு எஸ்ஐயோட ஸ்டார் வந்து பிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ அதை மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ வந்து அந்த சின்ன சின்ன காயம்லாம் இருந்ததுல, ஸோ பக்கத்தில் கொண்டு போயிட்டு அவங்கள வந்து ஒரு கிளினிக்ல சேர்த்து அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் சேர்த்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ்ஐ வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க புலம்பக்கூடிய விஷயம் இருக்குல்ல, போலீஸ்னா பாதுகாப்பாக இருப்பாங்க, பத்திரமா இருப்பாங்கன்னு தான் அங்கே வேலைக்கு அனுப்புகிறோம், பட் அங்கே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி புலம்புறாங்க. அந்த அம்மா வந்து ஜிஹெச்சில் அவங்க பெண்ணை பார்க்குற வரைக்குமே அவங்க பெண் வந்து சரியாக மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பிச்சு அந்த நினைவுலாம் வந்து கையிலலாம் அவங்க கீர்ன இடத்துல அந்த கட்டுலாம் இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பெண்ணுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 1.5 வாரம் நான் மெடிக்கல் லீவ் போட்டு தொண்டையில் ஆப்ரேஷன்லாம் பண்ணேன், பட் இப்போ திரும்ப இதை மாதிரி வந்து மிரட்டுறாங்க, என்னத்துக்கு மிரட்டுறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த அளவுக்கு புலம்புறாங்க. நமக்கு பார்க்கறதுக்கே அவ்வளவு வருத்தமா இருக்கு. அந்த அம்மாவோட நிலையில இருந்து பார்க்குறப்பவும் வருத்தமா இருக்கு. ஒரு எஸ்ஐக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு ஸ்டேஷனுக்குள்ள இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாட்டை நினைச்சாலும் பெரிய வருத்தமா தான் இருக்கு. இந்த விஷயத்த யாரும் எடுத்து பேசல அப்படின்னா எவ்வளவு கோவங்க வரும். இதை விட முக்கியமான நியூஸ், காவல் நிலையத்துல ஒரு காவல் அதிகாரிக்கு இதை மாதிரி நடந்ததை விட என்ன முக்கியமான நியூஸ் வந்து தேடி இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னா அதுக்கு காவல்துறை தான். ஸோ அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை எடுத்து யாரும் பேசாம இருக்காங்க. ஆனா அதான் நான் சொன்னல, அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியா காவல்துறைக்கே அவங்க செஞ்ச தப்புலாம் அவங்க மேலேயே வந்து விழுது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்க அங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க அப்படிங்கிறப்போ ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி அது வெளியில தெரியாம காவல்துறை வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி வேலை பார்த்து நிறைய விஷயங்கள் அப்படியே அமைதி ஆக்குனாங்கல்ல. ஸோ அப்படி இருந்த காவல்துறைக்கு இப்போ அதே கட்சிக்காரங்களால, விசிகா வேற யாரும் கிடையாது, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஸோ அந்த செயலாளர் அப்படிங்கிறதுனால ஒரு திமிரு இல்ல, வேற கட்சி ஒரு செயலாளர் வந்து இப்படி பண்ணிட முடியாது. ஒரு அப்போசிஷன் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல சின்ன சின்ன கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ இப்படி பண்ணிட முடியாது. ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்காங்க, நம்ம கூட்டணியில இருக்கோம், மிரட்டி பார்ப்போமே, எஸ்ஐ தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு செயலாளர் வந்து ஒரு எஸ்ஐ தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அதிகார போதை, அந்த அரசு போதை, நம்ம ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிற போதை அந்த இளைய கௌதமனுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த இளைய கௌதமன் இப்போ காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு ஒரு காவல் அதிகாரிக்கு இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் காவல்துறை வந்து கைது பண்றாங்க அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க, வழிக்கு விழுவாங்க, காலு முறியும் கையு முறியும் அப்படின்னு நடக்கும். பட் இந்த கேஸ்ல அந்த இளைய கௌதமனுக்கு கால் முறிதா, காலை முறிக்கிறாங்களா காவல்துறையினர், கையை முறிக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல வந்து நான் காவல்துறையை வந்து முழுசா நான் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா கட்சிக்காரங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீ இந்த லிமிட்டோட நின்னுக்கோ, இது வந்து கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், நீ உள்ள வராத அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அழுத்தம் கொடுத்து தானே அவங்கள வந்து ஓரம் கட்டி, நம்ம வந்து ஒரு பேரிகேட் மாதிரி போலீஸே ஓரம் கட்டி நீ அங்கேயே நில்லு, இது கட்சி ஏரியா அப்படின்னு ஓரம் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது அவங்களுக்கே பாதிப்பா வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இதுல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? கைகால் உடைக்கப்படுதா, அதாவது வழிக்கு விழுந்து சொல்றேன், தப்பிச்சு ஓடுறப்போ வழிக்கு விழுந்து கைகால் உடைப்படும்ல, அதே மாதிரி கைகால் உடைப்படுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா இந்த காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான உயர் அதிகாரி இருக்காங்க அப்படின்னா இதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க, கண்டிப்பா பொங்கி எழுவாங்க. ஸோ என்ன நடக்குது இந்த இளைய கௌதமனுக்கு, அது அந்த எஸ்ஐ மேலேயே தப்பா இருக்கட்டுங்க, அந்த வழக்கை அவங்க சரியா விசாரிக்காம வேணாலும் இருந்திருக்கட்டும், அப்படின்னா அப்படி இருந்தா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இப்படி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, அந்த எஸ்ஐ மேல தவறா இருந்தா கூட இப்படி பண்ண கூடாது, பண்ண முடியாது. பட் இங்க பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த விஷயம் வந்து 4 பேருக்கு போயிட்டு சேரணும், நம்ம சொசைட்டில நம்மளை சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.